புலம்பல் அதிகாரம் 5 வசனம் 18. பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடி திரிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளை, பாழாய் கிடக்கிற சீயோன் மலையின் மேல் நரிகள் ஓடி திரிகிறது என எரேமியா தீர்க்கதரிசி புலம்புகிறார். சீயோன் என்பது கர்த்தர் வாசம் பண்ணுகிற சீயோன் மலை. ஆனால் கர்த்தர் நம்மை இஸ்ரவேலுடைய பரிசுத்தரின் சீயோன் என்று அழைக்கிறார். நாம் சீயோன் மலையாய் மாற இந்த பரிசுத்த மலையில் ஏற வேண்டும். இதற்கு நம்முடைய வாஞ்சையும் முயற்சியும் தேவை. அன்பானவர்களை, எதற்காக நாம் இந்த சீயோன் மலையில் ஏற வேண்டும் என்றால், கர்த்தரோடு தனித்திருந்து ஜெபிக்க, அவரோடு உறவாட, அவர் சத்தத்தை கேட்க, அவருடைய பிரசன்னத்தில் மகிழ, அவரை பாடி துதிக்க. இந்த அனுபவம் நம்மில் இருக்கும்போது அவர் நம்மை பரிசுத்தரின் சீயோன் என்று அழைக்கிறார். ஆனால் இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்து பின்மாறி அவர் கட்டளைகள் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் போனபடியால் சீயோன் பாழாய் போய்விட்டது என எரேமியா புலம்புகிறார். இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? சீயோன் மலை உச்சியில் கர்த்தரோடு உறவாடி கொண்டிருக்கிறோமா? அல்லது நம் சீயோன் பாழாய் கிடைக்கிறதா? அப்படியானால் இன்றே மனம் திரும்புவோம். பிரியமானவர்களே, இந்த பாழாய் போன சீயோன் மலையில் நரிகள் ஓடி திரிகிறதாம். இந்த நரிகள் மிகவும் தந்திரமானவைகள். பகலில் குழிகளில் மறைந்திருக்கிறது, இரவில் திராட்சை தோட்டங்களை அழித்து கனிகொடாதபடி அழித்து போடுகிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவ பிரசனத்தை இழக்கும் போது இந்த நரிகள் கொஞ்சம் கொஞ்சமாய் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையை அழித்து போடும். இந்த நரிகள் நம் வாழ்க்கையில் ஓடி திரியும் போது பிசாசு மறைவாக அநேக பாவங்களை நம்மில் வீழ்த்தி விடுவான். சத்ருவாகிய பிசாசு இந்த நரிகளைப் போல நம் வாழ்க்கையில் பெருமை, பொறாமை, கசப்பு, எரிச்சல், மன்னியாமை, புறங்கூறுதல், வாக்குவாதங்கள், பட்சபாதங்கள், இச்சைகள், கள்ள போதகங்கள் என பல பாவங்களுக்கு நம்மை அடிமைப்படுத்தி விடுவான். இந்த நரிகளை நாம் அடையாளம் கண்டுகொண்டு அவற்றை, அந்த பாவங்களை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். இதற்கு நாம் இயேசுவோடு ஒப்புரவாகி அவர் பிரசன்னத்தில் வாழ நம் வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் பாழாய் போன சீயோன் மலையை திரும்ப தேவ பர்வதமாக மாற்றவும், நரிகள் எங்கள் வாழ்க்கையில் வராதபடி விழித்திருந்து ஜெபிக்கவும், தேவ பிரசனத்தை உணர, தேவ தூதர்கள் ஏற இறங்க, நாளுக்கு நாள் பரிசுத்தத்தில் வளர ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். பிரசனம் பிரசனமே, பிரசனம் பிரசனமே, பிரசனம் பிரசனமே, பிரசனம் பிரசனமே. என் ஆசையெல்லாம் பிரசனமே, என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே, என் ஆசையெல்லாம் பிரசன்னமே, என் ஆற்றல் எல்லாம் பிரசன்னமே.